நீங்கள் 2006 கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசாக ஒரு கூட்டணி உருவாக்குனார். ஜெயிக்கவே முடியல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல. அவருடைய வேலையை அவர் செய்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறதை இன்றையிலிருந்து நிப்பாட்டணும். இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும். இது எஸ்பியோட முடிக்கக்கூடாது. அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்பியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலாக செயல்பட முடியும். நியூட்ரலாக செயல்படக்கூடாத காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில் அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பற்றி பேசலை. அந்த அரசியல் தத்துவம் பெறலும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. அந்த அரசியல் நேர்மை பெறலும் போது தான் இந்த பிரச்சனை வருது. ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இந்த இவங்களை சப்போர்ட் பண்ணா நம்ம ஓட்டு விழுந்துரும், இந்த மாதிரி மக்கள் எப்பையும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2006 கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசாக ஒரு கூட்டணி உருவாக்குனார். ஜெயிக்கவே முடியல. அவ்வளோதான், சிம்பிள் அரசியல். அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு முன்னாடி வந்து கியூ பிரான்ச் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கியூ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் நடமாட்டத்தையும் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடமாட்டங்களையும் உருவாக்குறதுக்காக வந்து அப்போ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யாருமே அப்படி இல்லை. நம்மளுடைய விடுதலை புலிகள் தோழர்கள் வந்து பார்க்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. ஜாதி ரீதியான அரசியலை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அங்கே செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமாக இருக்க மக்களை வந்து உளவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஒரு கோயிலில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாமல் ஆரம்பிக்கும் பொழுதே தடுத்து நிப்பாட்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மக்கள்கிட்ட போய் நாங்கள் 200 ஜெயிச்சிருவோம், 234 ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு மக்களை சிறுமப்படுத்துறது எங்கள் வேலை கிடையாது. எங்களுடைய பிரச்சாரமும் தலைவருடைய மக்கள் சந்திப்பும் டிசம்பர் மாதத்துக்குள்ள மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை உருவாக்கும். ரிசல்ட் 1977 ரிசல்ட் எப்படி உருவாச்சோ, அதாவது கலைஞர்கள் அவர்கள் வந்து 1971 48% வாங்கினார். நான் ஏன் அதை நான் பதிவு பண்ணிடுறேன், முக்கியமாக பதிவு பண்ணிடுறேன். இது எப்படி மாறும் நான் அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிடுறேன். திருப்பி எல்லாத்தையும் பதிவு பண்ணதான் 1971 48% அதிகமாக வாங்கினார், அதிகமாக ஜெயிச்சார். ஆனால் 77 24% தான் திமுக வந்து சுருங்குச்சு. இப்படி தான் பெருசாக ஜெயிப்பாங்க. திமுக எப்பொழுதும் 2வது முறையாக ஜெயிச்ச சரித்திரம் கிடையாது தமிழக வரலாற்றில். மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரியவர்கள் இழப்பார்கள். அதே மாதிரி 48% 24% ஆனதுக்கான காரணம், வெற்றி பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த உறுதி அதோடைய நேர்மைத்தன்மை இல்லாத பொழுது மக்கள் தூக்கி எறிவார்கள். இங்கே வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 போலார் சிஸ்டம் 24% ஆனார். காங்கிரஸ் 40%லேருந்து கம்மியாகி 16% ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த 77க்கு அப்புறம் மாறும். எப்படி முதல்வர் பக்தாச்சலம் மிகப்பெரிய தவறு செஞ்சாரோ அதே மாதிரி காலம்தான். அன்றைக்கி கலைஞர் 48லேருந்து 24 ஆனார். பக்தாச்சலம் 35-40%லேருந்து 17 ஆனார். பக்தாச்சலம் யாருன்னு நான் உங்ககிட்ட விட்டுடுறேன், கலைஞர் யாருன்னு இப்போ விட்டுடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து அன்றைக்கி 33% எடுத்தார், ஆனால் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்கும். அந்த क्वेश्चनோட கண்டினியூஷன் தான் சார். நம்பர் எனக்கு முக்கியம் இல்லன்றீங்க, ஆனா அசெம்பிளில ஆட்சியை பிடிக்கணும்னா 117 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இதே நீங்க நம்பர் முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பிஜேபி வந்து இருமாப்புடன் எலெக்ஷன் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா, 400 தொகுதியை ஜெயித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த கதை தான் திமுக ஆக போகுது. இப்போ நாங்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்படின்னா மக்கள் வந்து சொல்லும் போது ஒரு சைபரை கட் பண்ணிடுவாங்க. 200ங்கிற ஒரு சைபரை வந்து ஒரு சைபரை கட் பண்ணும் பொழுது 2011 என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் திருப்பி ரிப்ளை ஆகும். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.